जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर ஸ்ரீ சங்கர சரிதம் தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். ஷம் பூ ஷம்கரர் ஆனார் தொடர்கிறது. ராமன், கிருஷ்ணன், நம் ஆச்சாரியாள் போன்ற அவதார புருஷர்களின் சரீரம் இந்த லோகத்தை விட்டு போனதோடு அவர்களுடைய அனுக்கிரக சக்தியும் போய்விடவில்லை. அவர்களுடைய சரீரம் என்பது என்ன? லோகானுக்கிரக சிந்தையில் பரமாத்மாவே எடுத்துக்கொண்ட ரூபம்தான். அந்த அனுக்கிரக சிந்தை லோகம் உள்ளவரையும் பரமாத்மாவை விட்டு நீங்காமல் அமரமாக இருப்பது. ஆகையால் அதன் மூர்த்தியாக வந்தவர்களும் அமரமாக லோக ரக்ஷணம் பண்ணிக்கொண்டே இருப்பவர்கள்தான். ராமகிருஷ்ணாதிகளும் ஆச்சாரியாள் போன்றவர்களும் சரீரத்தை விட்ட பின்பும் எத்தனையோ 1000 வருஷமாக எத்தனையோ பேருக்கும் பக்தானுக்கிரகம் செய்து கொண்டுதானே இருக்கிறார்கள். அது எப்படி? அனுக்கிரக ரூபமாக, அருளுருவமாக அவர்கள் என்றென்றைக்கும் இருந்து கொண்டே இருப்பதால்தான். பக்தர்களின் பக்தி பாவம் ஓங்குகிற போது அனுக்கிரக ரூபம் என்பது ஸ்தூல ரூபமாகவே ஆகி இப்போதும் கூட அந்த புண்ணியமூர்த்திகளின் தர்சனம் கிடைக்கிறது. இன்றைக்கும் நம்முடைய ஆச்சாரியால் சூக்ஷ்மமான அனுக்கிரக சக்தியாக நமக்கு மத்தியில் சஞ்சரித்து கொண்டுதான் இருக்கிறார். ஷரதி புவனே சங்கராச்சாரிய ரூபா. மறுபடி சொல்கிறேன், சம்பு மூர்த்தி சங்கரமூர்த்தியாக அவதாரம் பண்ணிய விஷயம். சம் என்பது நித்திய சுகம், அத்வைத்த ஸ்திதி என்கிற ஆத்மானந்தம். பூ என்றால் உற்பத்தியாகிற இடம். பரமேஸ்வரன் நித்திய சுகம் உற்பத்தியாகும் ஊற்றாக இருக்கும்போது சம்பு எனப்படுகிறார். அப்போது அத்வைதானந்த ஸ்வரூபமாக காரியமில்லாமல் இருப்பார். தட்சிணாமூர்த்தியாக அசையாமல் உட்கார்ந்து கொண்டிருப்பார். உச்சமான ஸ்தானத்தில் அந்த நித்யானந்த ஊற்று இருக்கிறது. அந்த உச்சத்துக்கு போக முடிந்த ரொம்ப கொஞ்சம் பேர்தான் அதன் ஞான தீர்த்தத்தை எடுத்து பயன்படுத்தி கொண்டு தாங்களும் ஞானிகளாகி நித்யானந்தத்தை பெற முடியும். ஊற்று இருந்த இடத்திலேயே இருக்கிறது. இந்த ஒரு சில தீவிர சாதகர்களே அதை தேடிக்கொண்டு அதனிடம் போய் பிரயோஜனம் அடைகிறார்கள். மற்ற எல்லாரும் அஞ்ஞான காட்டு மத்தியில் சம்சார தீயில் வெந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தீயை அணைப்பதற்கான ஞானானந்த தீர்த்தத்தை தரும் ஒரு ஊற்று, சம்பு என்கிற ஊற்று இருப்பதே அவர்களில் ரொம்ப பேருக்கு தெரியாது. தெரிந்தவர்களுக்கும் மலையுச்சிக்கு ஏறுவது போன்ற தீவிரமான சாதனை பண்ணி ஊற்றை அடைவதற்கு சக்தி போதாது. இப்படி இருக்கிறதே என்று பரமேஸ்வரன் பரிதாபப்பட்டு அவர்கள் நம்மிடம் வர முடியவில்லை என்று விட்டுவிட வேண்டாம், நாமே அவர்களிடம் போய் காட்டுத்தீயை அணைத்து அவர்களை காப்பாற்றுவோம். இருந்த இடத்திலேயே இருக்கும் ஊற்று ஒரு நாழி கூட நின்ற இடத்தில் நிற்காமல் ஓடிக்கொண்டிருக்கும் நதியாக லோகத்தில் பாயட்டும். சர்வ ஜனங்களின் சம்சாராக்னி தாபத்தையும் தணிக்கட்டும். ஜனங்களுக்கு நித்யானந்தத்தை செய்யட்டும் என்று தீர்மானித்தார். அப்படி ஆனந்தத்தை செய்தவர்தான் சம்கரர். சம்புவாக இருந்தால் இந்த யுகத்திற்கு போதாது. இருந்த இடத்தில் இருப்பதை பிரயோஜனம் பண்ணிக்கொள்ள ஜனங்களுக்கு தெரியவில்லை. ஆனபடியால் சம்மாக இருந்து கொண்டு மட்டும் இல்லாமல் சம்மின் உற்பத்தி ஸ்தானமாக மாத்திரம் இருக்காமல் சம்மை சகல ஜனங்களுக்கும் செய்யும் சம்கர சங்கர நதியாக லோகத்திலே ஓடுவோம் என்று முடிவு பண்ணினார். இப்படி உட்கார்ந்த மூர்த்தி சுற்றும் மூர்த்தியானதுதான் சம்பு சங்கரரானது. சம் பாவயதி உத்பாதயதி இத சம்பு என்பதாக சம்பு என்ற வார்த்தைக்கு டெஃபினிஷன், அதாவது இலக்கணம் சொல்வார்கள். அதாவது சம்மை எவர் உற்பத்தி செய்கிறாரோ அவர் சம்பு என்று அர்த்தம். உற்பத்தி ப்ரொடக்ஷன் செய்வதோடு சரி, அதை விநியோகம் டிஸ்ட்ரிபியூஷன் செய்கிறவர் இல்லை. அநேக ஆலைகளில் உற்பத்தி மட்டும் செய்கிறார்கள்.
தாங்களே நேராக அந்த பண்டத்தை விற்பனை செய்து எல்லா இடத்திலும் விநியோகமாக பண்ணுவதில்லை. சில ஏஜென்ட்டுகள் மாத்திரம் உற்பத்தி சாலையில் இருந்து வாங்கி அப்புறம் வெளியில் எல்லாருக்கும் விற்பனை செய்கிறார்கள். ஏஜென்ட் வாங்க வராவிட்டால் உற்பத்தியான சரக்கு ஆலையிலேயே தான் கிடக்கும், யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் தேங்கி கிடக்கும். ஆகையால் சம்மின் உற்பத்தியாளராக மாத்திரம் இருந்து உபயோகம் இல்லை. பின்னே என்னவாக வேண்டும்? சம்மை கொண்டு போய் எல்லார் கையிலும் சேர்க்கிற விநியோகஸ்தராக வேண்டும். சம் இவரிடம் மட்டும் தேங்கி கிடக்காமல் எல்லோருக்கும் கிடைக்க செய்ய வேண்டும். அப்படி செய்கிறவர்தான் சங்கரர். சம் கரோதி இதி சங்கரஹ. சுகத்தின் உற்பத்தி ஸ்தானம் சம்பு என்றால் நாம் போய் அதை அடைய வேண்டும். சம் கரோதி சுகத்தை செய்கிற வஸ்துவாய் இருக்கிறார் என்கிற பொழுது அது ஸ்வஸ்தானத்தை விட்டு புறப்பட்டு பல இடங்களுக்கும் வந்து நமக்கெல்லாம் சுகப்பிராப்தியை அருள்கிறது என்று ஏற்படுகிறது. ஊற்றுக்கு நாம் போய் ஜலம் கொண்டு வரணும். நதியோ அதுவே ஊர் ஊராக தேடி வந்து நமக்கு ஜலம் தருகிறது. இன்னும் இப்போதெல்லாம் நதி ஊர் ஊராக மட்டும் இன்றி வீடு வீடாகவே நகர சபை குழாய் வழியாக வந்து விடுகிறது. எங்கேயோ எட்டா கையில் கங்கோத்ரி தாண்டி இருக்கும் ஊற்று கங்கா நதியாகி கல்கத்தாவில் ஒவ்வொரு வீட்டு குழாயிலும் கொட்டுகிறது. இப்படி எட்டா கையில் நினைப்பு வாக்கு எதுவுமே அவரை எட்ட முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் இருந்து கொண்டிருந்த தட்சிணாமூர்த்தி சகல ஜனங்களையும் தேடி தேடி வந்து அவர்கள் ஒதுங்கி போனால் கூட தான் எட்டி பிடித்து அவர்களுக்கு பரம ஞானத்தை அனுகிரகிப்பதற்காக பரம காருண்யத்தோடு எடுத்த அவதாரம்தான் நம்முடைய பகவத்பாதர்கள். ஷம்பு சங்கரர் ஆனார். இத்துடன் நிறைவு பெறுகிறது. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.